ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா வார் தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பரபரப்பா இருக்கு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வரும், நம்ம நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் நிறைய பேசியிருந்தோம். இன்னைக்கு அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது. இந்த வார் நம்ம எசேக்கியேல் 38, 39 சொன்ன அந்த வாராக இருக்குமா அப்படிங்கறத இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நேற்று வரைக்குள்ள போலாம். முதலாவது, இந்த இஸ்ரேல் ஈரான் வார் தொடங்கி அடுத்தடுத்த காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 3 நாடோட ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு ஒரு 16 நாடுகளோட கூட இந்த யுத்தம் பெருசாக மாறி இருக்கு. ஒவ்வொரு நாடாக இந்த யுத்தத்துல சேர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இஸ்ரேல் அமெரிக்காவோடு கூட ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் கூட சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. யூகேவும் அவங்களோட வந்து சேர்ந்திருக்கு. அதே நேரத்துல ஸ்பெயின் அமெரிக்காவுடைய கப்பல்கள் இங்க நிக்க கூடாது, நாங்க ஈரான் அடிக்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. அதே இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக முதல் நாடாக சீனா உள்ள வந்திருக்கு. அதோடு கூட ரஷ்யாவும் அதோடைய துணை ஜனாதிபதி வந்து சொல்லியிருக்கிறாரு, புதினுடைய மனநிலைப்படி எங்களுக்கு தெரிஞ்சு அவர் இந்த யுத்தத்தை தொடங்குற ஐடியால தான் இருக்கிறாரு அப்படின்னு அவர் பேசி இருக்கிறார். சோ இப்போ இந்த யுத்தமானது அடுத்த மிக முக்கியமான இடத்துக்கு கடந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ ஈரான் கத்தார் பகுதி அடிச்சிச்சு, பஹ்ரைன், சவுதியில உள்ள ரியாத் அமெரிக்காவுடைய எம்பசி அடிச்சிருக்காங்க. அடுத்து UAE துபாயில் இருக்கக்கூடிய இடங்கள், அபுதாபி, எல்லா இடத்துலயுமே அவங்க அடிச்சுட்டே இருக்காங்க. இது அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கு. எல்லாருமே சொல்றது என்னவா இருக்கணும்னா, இது ஒரு 3ஆம் உலக யுத்தமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்க நிலைமைக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இந்த யுத்தத்தினுடையதான காரியங்கள் ஈரான்ல மட்டும் இந்த நேற்று வரை எடுக்கும்போது ஈரான்ல மட்டுமே 1000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுது. இதெல்லாம் தாண்டி எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்துல இஸ்ரேல் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சுட்டே வருது. டெல்-அவிவ் பட்டணத்தை அடிச்சிருக்கிறாங்க. இந்த யுத்தத்துல இப்ப லெபனானும் உள்ள வந்து சேர்ந்திருக்கு. ஹிஸ்புல்லா அவங்களும் அடிச்சிருக்கிறாங்க. டெல்-அவிவ் பட்டணத்தை அடிச்சிருக்கிறாங்க. அங்கேயும் பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எருசலேமிலையும் தாக்குதல் நடந்திருக்குது. மிகப்பெரிய அளவுல சைரன் எருசலேம்ல கேட்டுக்கிட்டு இருக்கு. நாங்க பார்த்ததுல நிறைய 100 கணக்கில் ஆம்புலன்ஸ் மக்களை ஏத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமும் ஒரு சேர எசேக்கியேல் 38, 39 அந்த யுத்தத்தினுடையதான ஒரு முதல் கட்டத்துக்கு வந்துட்டதை நன்றாக உணரவே முடியுது. நாங்க இந்த நேற்றோட எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஒருவேளை இது உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு கேட்டா, ஸ்ரீலங்கா கரையில நின்றுட்டு இருந்ததான ஈரானிய கப்பலை அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் அடிச்சிருச்சு. 80-100 பேர் வரைக்கும் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதனுடைய எல்லைகள் பாருங்க, அப்படியே யுத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக போய்கிட்டே இருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து அடுத்த பகுதிக்கு ஒருவேளை நார்த் கொரியா, அவங்க ஏற்கனவே இதுல ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே இதுல ஜாயின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த நேற்று வரை உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும்போது இது இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல வளர்ந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம், எல்லா நாடுகளும், அதாவது வளைகுடா நாடுகள் பெரும்பான்மையானவை ஈரானுக்கு எதிராக இருக்கு. என்னுடைய ஒரு புரிதலுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே இருக்க சவுதி அரேபியா இவங்க எல்லாமே வந்துட்டு அமெரிக்காவுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. ஆனா வளைகுடா நாடுகள்ல ஒரு சில நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக போகும். இவங்க எல்லாம் மத ரீதியாகவோ அல்லது வந்துட்டு கொள்கை ரீதியாகவோ, இஸ்ரேலுக்கு எதிரான கொள்கை ரீதியாகவோ இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த யுத்தத்தை சந்திப்பார்கள். இதுல மிக முக்கியமாக 2 நாடுகள் உள்ளே வரணும். ஒருவேளை இந்த நேற்று வரை உங்களை எடுக்கும்போது வரல, அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்கன்னா எசேக்கியேல் 38, 39 கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒன்று துருக்கி, இன்னொன்று ரஷ்யா. இந்த 2 நாடுகளும் உள்ளே வர தொடங்குச்சுன்னா இது கண்டிப்பாக பெரிய நாடு யுத்தமாக தான் மாறும். துருக்கி மிகப்பெரிய ராணுவ பலம் வாய்ந்த நாடு. முதல் 10 நாடுகளுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ரஷ்யா பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சோ இந்த யுத்தமானது அடுத்த ஒரு மிக முக்கியமாக போகுது. ஒருவேளை இந்த யுத்தம் இன்னும் விஸ்தாரமாகுமானால் இந்த நேற்று வரைக்கும் அப்புறம் இன்னும் உங்களுக்கு அப்டேட், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை என்பதை இன்னும் 2 முறையை கூட கொடுக்க முடியும். நாம் பார்க்கலாம். அடுத்த நேற்று வரையில இதை பத்தின அப்டேட்டை உங்களுக்கு நாங்க சொல்றோம். நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்க போறோம். 2வதாக, இந்த யுத்தங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அதுல மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் தொடங்கின அந்த காலகட்டத்துல இருந்து ஈரான்ல மட்டும் 99 தடவை பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. அதுல 72 தடவை 3 புள்ளிக்கு மேல பூமி அதிர்ச்சி ஆடி இருக்கு. 4.3 அளவுக்கு பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. இந்த பூமி அதிர்ச்சிகள் இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஏன் இவ்வளவு வந்தது அப்படிங்கிறது இருக்கு. அதுவும் மிக முக்கியமா எங்க நடந்திருக்குன்னா, ஈரானுடைய நியூக்ளியர் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்க சொல்றாங்க இன்னும் நியூக்ளியர் இருக்குன்னு ஈரான்ல யாருமே கன்ஃபார்ம் பண்ணல, அந்த ஏரியால நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே காலகட்டத்தில் அமெரிக்காவில ஏரியா 52 சொல்லுவாங்க, அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய இடம். அந்த பகுதியில 2.5 வழக்கு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. அதுவும் இப்போ அடுத்து நடந்துகிட்டே இருக்கு. இதுவும் இப்ப நடக்குது. இது என்ன காரணம்? இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒருவேளை நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ, நியூக்ளியர் வாருக்கான முகாந்திரம். ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணும் போது அந்த இடம்லாம் அதிரும் பயங்கரமா.
ஏன் ஈரான்ல 99 தடவை அந்த பகுதி அதிர்வு இருக்கு? இந்த பக்கம் அமெரிக்காவில நியூக்ளியர் சைட் இருக்கிற பகுதியில ஏன் இவ்வளவு பெரிய அதிர்ச்சி வந்திருக்கு? அதுவும் அமெரிக்கா அப்படிலாம் வராது, அது அந்த சைட்ல வராது, வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்னொரு பக்கம் எல்லா வல்லுநர்கள் இதை ஆராயறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அவங்க நியூக்ளியர் டெஸ்டுக்கான காரியங்கள் எல்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க, நியூக்ளியரை வெப்பன்ஸை அவங்க லான்ச் பண்ணதுக்கு ரெடி ஆகிறாங்களோ அப்படின்னு சொல்லி பேசப்படுது. சோ அடுத்தபடியாக பூமி அதிர்ச்சிகளும் இதுவும் ஒரு அடையாளம் தான். கடைசி காலத்துக்கும் யுத்தத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் தான். அதோட கூட நியூக்ளியர் த்ரெட்டும் இதோட கூட சேர்ந்து ஆரம்பிக்குது. மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் நேற்று வரைய முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு ஜெப குறிப்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தங்கள் ஒரு பக்கம் நடக்குது. இந்த யுத்தத்துல அரசாங்கங்கள் அல்லது இந்த பெரிய பெரிய ஆட்களுடையதான அந்த ஒரு தீர்மானத்தின்படி இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதிக அளவு பாதிக்கப்படுறது யாரா இருக்கும்னா பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறாங்க. எந்த நாட்டு ஜனாதிபதியும் அவங்கள சீரத்துல சாகிறதுல, ஆனா ஈரானுடைய தலைவர் அவங்க இது பண்ணிருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாம் சேஃபா தான் இருப்பாங்க. பொதுமக்கள் தான் அதிகமாக எல்லா யுத்தத்திலும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. சோ அதிகமாக இதுலயும் பொதுமக்கள் பாதிக்கப்பட தொடங்கி இருக்கிறாங்க. அது ஒரு ஜெப குறிப்பு. அதையும் தாண்டி குறிப்பாக தமிழர்கள், அதான் நம்முடைய ஆட்கள், நம்ம நிறைய பேரு இந்த சைட்ல, அதாவது அபுதாபியில, பஹ்ரைன்ல, சவுதியில நிறைய பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோட கூட அவர்கள் அங்கே திரும்பி வர முடியாத சூழ்நிலை இருக்கு. பிளைட்ஸ் இல்ல, வரணும்னு நினைச்சாலும் வர முடியல. நிறைய பேர் தன் பிள்ளை குடும்பத்தோட கூட அங்க இருக்கிறாங்க. நான் ஒருத்தட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, நான் என் குடும்பத்தை அனுப்பிட முடியும், ஆனா நான் அங்கிருந்து வரவே முடியாது. ஏன்னா என்னுடைய வேலையின்படி, என்னுடையதான பாண்டின் படி நான் இங்க தான் இருக்க முடியும், என்னை விட மாட்டாங்கன்னு. எவ்வளவு ஒரு விஷயம். எனக்கு அவங்க சொல்லும் போது சாதாரணமா சொன்னாங்க, ஆனா எனக்கு கேட்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. சோ இந்த மாதிரி மக்கள் நம்ம அங்க இருக்காங்க. இவங்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நடுவுல பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது என்னதான் நடக்கட்டும், எகிப்து முழுக்க சங்காரம் வந்தாலும் இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர் நிச்சயம் பாதுகாப்பார். அதே தேவன் தான் நமக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த மாதிரி பகுதிகளில், இந்த யுத்த பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த இஸ்ரேல் மக்கள், ஈரான் மக்கள், அமெரிக்க மக்கள் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே உயிர் பொது. சோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம மக்கள் அங்க இருக்காங்க, அவங்களுக்காகவும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துல நினைச்சு கொள்ளுங்க. இந்த யுத்தத்துக்கு நடுவுல அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குமோ வந்துடணும். அவங்க ஜீவன் பாதுகாக்கப்படணும். உங்க செவ குறிப்புல இதை பிரதானமாக வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.